இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணிதம் 6வது பாடம் முக்கோணவியல் எடுத்துக்காட்டு 6இல் 19 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு கோபுரம் தரைக்கு செங்குத்தாக உள்ளது. கோபுரத்தின் அடிப்பகுதியிலிருந்து தரையில் 48 மீட்டர் தொலைவில் உள்ள ஒரு புள்ளியிலிருந்து கோபுர உச்சியின் ஏற்ற கோணம் 30 டிகிரி எனில் கோபுரத்தின் உயரத்தை காண்க. ஒரு கோபுரம் எப்படி இருக்கு? தரைக்கு செங்குத்தா இருக்கு. அந்த கோபுரத்தோட அடியிலிருந்து எத்தனை மீட்டர் தொலைவில்? 48 மீட்டர் தொலைவில் உள்ள ஒரு புள்ளி. அந்த புள்ளியில இருந்து எதை பார்க்குறோம்? கோபுரத்தோட உச்சியை பார்க்குறோம். எத்தனை டிகிரி ஏற்ற கோணம்? 30 டிகிரி. ஏற்ற கோணம் அப்படின்னா கீழே இருந்து மேல் நோக்கி பார்க்கறது. அப்பனா கோபுரத்தோட உயரத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? இந்த மாதிரி கணக்குகள் 6வது பாடத்தில் வந்துச்சுன்னா இந்த கணக்கை நீங்க தெளிவா படிச்சு பார்த்து ஒரு செங்கோண முக்கோணம் வரையணும். செங்கோண முக்கோணத்துல கொடுத்துருக்க அளவுலாம் குறிச்சிங்க அப்படின்னா நமக்கு தெரியாத அளவை நம்ம என்ன செஞ்சிடலாம்? ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். சரியா? இப்ப நம்ம கண்டுபிடிக்கலாமா? பாருங்க, ஒரு செங்கோண முக்கோணம் வரைஞ்சிட்டோம். இது வந்து தரை. இதை வந்து நம்ம என்ன செஞ்சலாம்? பிசிய தரையா நம்ம எடுத்துக்கலாம். ஏசின்றது கோபுரம், ஏசின்றது கோபுரம், பிசின்றது தரை. இந்த புள்ளி, அதாவது கோபுரத்தோட அடியிலிருந்து 48 மீட்டர் தொலைவில் உள்ள புள்ளி பி. இந்த புள்ளியில இருந்து கோபுரத்தோட உச்சி ஏவை நம்ம பார்க்குறோம். பார்க்கும்போது ஏற்ற கோணம் எத்தனை டிகிரி? 30 டிகிரி. இப்போ பாருங்க, இந்த கோபுரத்தோட அடியிலிருந்து பி வரைக்கும் உள்ள தொலைவு 48. இது நமக்கு தெரியும். நம்ம இதை கண்டுபிடிக்கணும். எதை கண்டுபிடிக்கணும்? ஏசின்றது கோபுரம். இந்த கோபுரத்தோட உயரத்தை கண்டுபிடிக்கணும். எவ்வளோன்னு தெரியாது, ஹச் மீட்டர்னு எடுத்துட்டோம். சரியா? அதுக்கு முன்னால இந்த செங்கோண முக்கோணத்துல 3 பக்கங்களோட பெயர்கள் உங்களுக்கு தெரியணும். செங்கோணம் இருக்கு. செங்கோணத்துக்கு எதிரே உள்ள பக்கம் இதான் என்னது? கர்ணம். செங்கோணத்துக்கு எதிரே உள்ள பக்கம் கர்ணம். இந்த 30 டிகிரி குறுங்கோணம். இந்த குறுங்கோணத்துக்கு எதிரே உள்ள பக்கம் எதிர்பக்கம். மிச்சம் இருக்க இந்த பக்கம் பிசின்ற பக்கம் அடுத்துள்ள பக்கம். சரியா? இப்ப படத்துல இருந்து நம்ம எடுத்து எழுதிடலாம். பாருங்க, ஏசின்றது என்னது? கோபுரம். இதை நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஹச் மீட்டர் என்க. இந்த பிசின்றது 48 மீட்டர். சரியா? பிக்கு சிக்கு உள்ள தொலைவு 48 மீட்டர். அதுக்கடுத்து ஏற்ற கோணம். இந்த இடத்துல கோணம் ஏபிசி. ஏபிசி எத்தனை டிகிரி? 30 டிகிரி. இப்போ இந்த செங்கோண முக்கோணத்தை நம்ம பயன்படுத்த போறோம். செங்கோண முக்கோணம் ஏபிசி. இதுல எது நமக்கு தெரியும் பாருங்க. அடுத்துள்ள பக்கம் தெரியும், எதிர்பக்கம் வேணும். ஹச்சி, கோபுரத்தை உயர ஹச்சி நமக்கு வேணும். அப்போ அடுத்துள்ள பக்கமும் எதிர்பக்கமும் எதுல வரும்? அதாவது சைன் தீட்டால வருமா, காஸ் தீட்டால வருமா, tan தீட்டா வருமா? எதுல வரும்னா tan தீட்டால வரும். சரியா? அப்ப செங்கோண முக்கோணம் ஏபிசியில் tan தீட்டா. இந்த தீட்டாவுக்கு பதிலாக எவ்வளவு இருக்கு? 30 டிகிரி. 30 டிகிரி. அப்ப tan தீட்டானா எந்த பக்கம் பை எந்த பக்கம்? எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். எதிர்பக்கம் எது? ஏசி தான் எதிர்பக்கம். ஏசி பை அடுத்துள்ள பக்கம் எது? பிசி தான் அடுத்துள்ள பக்கம். இந்த tan 30 டிகிரியோட மதிப்பு நமக்கு தெரியணும். tan 30 டிகிரியோட மதிப்பு என்னன்னா 1/√3. 1/√3 ஈக்குவல் டு ஏசி. ஏசியோட மதிப்பு என்ன? ஹச். இதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஏசியோட மதிப்பு அப்ப ஹச்னே எடுத்து எழுதி கொள்ளலாம். சரியா? பை பிசி. பிசி தானே? பிசியோட மதிப்பு 48. 48. சரியா? இப்ப இந்த 48 வகுத்துல இருக்கு. இங்க வந்து பெருக்கலாம் மாறுமா? இப்போ 1/48 பெருக்குனா 48/√3 ஈக்குவல் டு ஹச். அப்படியே இடது பக்கம் வலது பக்கம் மாற்றி எழுதிடலாமா? ஹச் ஈக்குவல் டு 48/√3. இப்போ பாருங்க, இந்த பகுதியில இந்த √3 வரக்கூடாது. இந்த மாதிரி √3 √2 இதெல்லாம் வரக்கூடாது. அப்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இதுக்கு வந்து நம்ம எதை கொண்டு பெருக்கலாம் அப்படின்னா √3/√3 இதை கொண்டு பெருக்கணும்னா என்ன ஆயிரும்? இந்த √3 கேன்சல் ஆயிரும். சரியா? இங்க √3 இருந்துச்சுன்னா √3/√3 கொண்டு பெருக்கிடுங்க. ஒருவேளை √2 வந்துச்சுன்னா √2/√2 கொண்டு பெருக்கிடுங்க. சரியா? இப்ப பாருங்க, ஹச் ஈக்குவல் டு 48ஐயும் √3ஐயும் பெருக்குனா என்ன வரும்? 48√3 தான் வரும். 48 √3ஐயும் பெருக்கணும்னா 48√3 பை √3ஐயும் √3ஐயும் பெருக்கணும். √3ஐயும் √3ஐயும் பெருக்கணும்னா 3 நமக்கு வரும். பாருங்க, √3 √3 √3 பெருக்குனா 9.
9க்கு வர்க்கமூலம் எடுத்தா 3. நாங்கள் என்ன செஞ்சுட்டோம், சுருக்கி ஷார்ட்டாக நாங்கள் எழுதிட்டேன். √3 பெருக்குனா 3. சரியா? அப்போ √3 3 வந்துருச்சு. இப்போ பாருங்க, இதை கேன்சல் பண்ணுமா? 1 3 3. இங்கே 4 இருக்கு. 4 எத்தனை 3? 1 3. மிச்சம் 1 இருக்கா? இங்கே 8க்கு மேலே 1 18. 18ல 6 3 18. அப்போ h = என்ன இருக்கு? 16√3 மீட்டர். இதான் என்னது? கோபுரத்தோட உயரம். Therefore